அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். நமது திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பக்தி யோக ஞானத்தினுடைய அந்த தன்மையை ஒவ்வொரு வார்த்தையிலும் மாணிக்க வாசகர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தொடர்ச்சியாக பார்க்குறோம். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. எப்போதுமே மயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஜீவனை அந்த மாயை எனும் மயக்கத்திலிருந்து நீக்கக்கூடிய சிவஞானமே. ஜீவன் எப்பொழுதும் எப்படி எண்ணிக்கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தனியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஜீவனும் எண்ணிக்கொள்வதே அஞ்ஞானமாகும். அப்போ ஞானம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவஞானம் அல்லது பிரம்ம ஞானம் பெறுவது என்பது ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை அது பெறுவதே அது ஞானம். அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அருள் ஒளி எனும் பிரகாசத்தை அது உணர்வதற்கான இதை எடுக்கும்போது முயற்சி பண்ணுவதே பிரம்ம ஞானம் என்று சொல்லப்படுது. அந்த பிரம்ம ஞானத்தை பெறும்போது தான் இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஞானமும் அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் ஒளிஞ்சி அருள் எனும் அந்த தெய்வீக ஞானத்தை நாம உட்கொள்ளுறோம். இதுவரைக்கும் பிரபஞ்ச ஞானம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூமி சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்ப ரீதியான விஷயத்தை தான் பிரபஞ்சம் என்று அவர் சொல்றார். இதுல இருக்கக்கூடியது என்ன? எப்போதுமே தான் அப்படிங்கிற நினைவிலே இருப்பதில் இருந்து அந்த தான் உண்மையான தான் என்பது அந்த சிவம் எனும் ஒளியிலே இருந்து வரக்கூடியதுதான் என்னுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஜீவன் ஒளியக்கூடிய அந்த ஒளி என்பது அங்கிருந்து வருது என்பதை தெரிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதுமே சிவஞானம். இதுவே பிரம்ம ஞானம். இப்போ ஜீவன் என்ன நினைக்குன்னா, இந்த உடல் ரீதியான உணர்வுல அது இருந்துக்கிட்டு அந்த ஜீவன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது உடைய நினைவு தான் பிரபஞ்ச ஞானம் என்பது. அப்போ அந்த ஞானம் நம்மகிட்ட வந்து ஒளியணும்னா போகணும்னா சிவஞானத்தை நாம தெரிந்து கொள்ளாமல் இந்த பிரபஞ்ச ஞானம் நம்மகிட்ட வந்து ஒளியாது. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அந்த சிவம் என்ன செய்யுது? இங்க இருக்கக்கூடிய எல்லா தோற்றத்தையும் அதில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் அதனுடைய முடிவு எல்லாம் இல்லாத நீதான் இந்த அண்டத்தை உண்டு பண்ணுவாய், அதை நிலைத்திருக்க செய்வாய், அதை குடைத்திடுவாய், இல்லாமல் ஆக்கிடுவாய். இப்படி உருவாக்குனதுல இந்த ஜீவன் மயக்குவாய். இந்த ஜீவன் அதுல மயங்கி இருக்கு. எல்லா தோற்றங்களிலுமே இந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய சிவம் அதனுடைய முக்கியமான வேலை அதை வந்து உருவாக்குவதோ அல்லது வளர்ப்பதோ அல்லது அதை வந்து சம்ஹாரம் பண்ணுவதோ இந்த வேலை அதுக்கு கிடையாது. அந்த சிவத்தினுடைய வெளிப்பாடுல அந்த பரிணாமத்துல நாம பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடியது வந்த பிறகுதான் பிரபஞ்சத்திலிருந்து தான் அந்த நிலை உருவாகும். இந்த 3 விஷயமும் நடந்துகிட்டே இருக்கு. என்ன செய்யுது? அது உருவாக்குது, அது காக்குது, அதுவே அழிக்குது. இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது இந்த 3 தன்மைகளும் இதைத்தான் மாயைன்னு சொல்றோம். இந்த மாயைக்கு உட்பட்டது சிவனுடைய நேரடி சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரொளியினுடைய நேரடி நிலையில நடக்கல. பல விதமான நிலைகளா இருக்கக்கூடிய பிரபஞ்ச இயக்கம் என்ற ஒரு பேர் மாயை இருக்கு. கோடான கோடி நட்சத்திரங்களும் கோடான கோடி சூரிய குடும்பங்களும் அடங்கிய இந்த பால்வெளி மண்டலம் மாதிரி எத்தனையோ வெளிமண்டலங்கள் இருக்குது. அந்த மண்டலங்கள் எல்லாம் சேர்த்ததான் பிரபஞ்சம் சொல்றோம். அதைத்தான் மாயின்னு சொல்றோம். அந்த மாயைக்கு தான் இந்த 3 காரியமும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கும் சிவமுக்கும் சம்பந்தம் இல்லை. சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரொளியினுடைய வெளிப்பாடு தான். ஆனால் வெளிப்பாடு நடக்கக்கூடியதுக்கு அவருடைய
முழுமையான இதுல அது நடக்கல. இந்த 3 விதமான மாயைக்கும் பிரபஞ்சத்தில் இருந்து இந்த 3 விதமான தோற்றங்களையும் உருவாக்கக்கூடியதும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு உண்டு. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இதுல இருந்து உங்களை மாற்றுவதற்கு வல்லமை அவங்ககிட்ட இருக்குது. அந்த சிவம் எனும் அதுக்கு வல்லமை இருக்கு. பிரம்மம் தன்னிடத்து பிரபஞ்சம் எனும் அந்த விகாரம் இருப்பது போலதான் எப்படி பிரபஞ்சத்துக்குள்ள அந்த பிரம்மம் என்று சொல்லதுக்கு உள்ள இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சம் என்று ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இயங்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த விஷயம் நடக்குது. அதுதான் நம்ம உடம்புல என்ன சொல்லுதோம், 3 விதமான நிலைகள், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று சொல்லக்கூடியது, மகேஸ்வரன் என்று சொல்லும். மகேஸ்வரன் நிலைக்கு அப்புறம்தான் நீங்க சதாசிவத்துக்கு போறோம். அப்ப பிரம்மா என்று சொல்லக்கூடியது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் பிரம்ம கிரந்தி. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய மூலாதார பகுதிக்கு இருந்து கால் வரைக்கும் உள்ள பிரம்மாவுடைய முடிச்சு. பிரம்மாவுடைய ஃபீலிங் என்ன, இந்த பூமி ரீதியான அனைத்து விதமான அந்த அட்ராக்ஷன் ஃபீலிங்க தான், அதை தான் பிரம்மான்னு சொல்றோம். அப்ப பிரம்மாவுடைய முடிச்சினுடைய தன்மைகள்ல நம்ம அகப்பட்டு இருக்கோம். அடுத்த எதுல வரும், விஷ்ணு கிரந்தி. விஷ்ணு கிரந்திங்கிற எங்க வருது, நம்முடைய ஹார்ட் சக்கரால வருது. இருதய கமலம் என்று சொல்லக்கூடிய ஹார்ட் சக்கரானுடைய மையத்துல விஷ்ணு கிரந்தி என்று சொல்லக்கூடியது அந்த பூமியின் உள்பக்கம் இருக்கக்கூடிய விகாரங்கள் உள்ள விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்திக் கொள்வார். அப்ப விஷ்ணு அப்படின்னாலே அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய உலக ரீதியான ஏகபோக ரீதியான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை தான். அதுக்கு ஆணித்தரமா இருப்பது யார், எது, இங்க இருக்கக்கூடிய பிரம்மா என்று சொல்லக்கூடிய அந்த பூமி என்ற மண்ணினுடைய தன்மைகள் இதனுடைய ஈர்ப்புல தான். அதனால் மேலோங்கி வரக்கூடிய தன்மைகள் எல்லாமே உலக பொருட்கள் மீது, நபர்கள் மீது, அதன் மேல இருக்கக்கூடிய நம்ம இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் விஷ்ணுவுடைய தன்மை. அவர் ஏகபோகமா தான் அந்த தன்மையை உணர்ந்துகிட்டே இருக்கிறார். ருத்ரன் அல்லது மகேஸ்வரன் சொல்லக்கூடிய தன்மை நெத்திக்கு உள்பக்கமாக வரும்போதுதான் அது ருத்ரன் நிலை வருது. அப்ப பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. ருத்ர கிரந்திங்க வரும்போதுதான் ஒருத்தர் தன்னை பற்றி உள்ள செல்ஃப் ரியலைசேஷன் நிலைக்கு போறாரு, அந்த விழிப்பு நிலைக்கு போறார். புருவமத்திக்கு உள்ள கவனம் கொடுத்து போகக்கூடிய ஒருத்தர் தான் தன்னுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்காரு. பாக்கி எல்லாம் மாயை தான். இங்க இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய தன்மை மாயை, விஷ்ணுவுடைய தன்மையும் மாயை. தன்னுடைய இருப்பிடம் என்பது இந்த 2 ஸ்தானமும் இல்லை. ஒரு தலைமை இடத்தை கொண்டு எத்தனையோ கிளைகளை தொழில் விஷயத்துக்கு பெருக்கிக் கொள்வதை போல ஒரு தலைமை என்று அதனுடைய மூலதனம் என்று சொல்லக்கூடிய இருப்பு ரியல் இடம் எங்க இருக்கு, புருவமத்திக்கு உள்ள அண்ணாக்குக்கு மேல இருக்கக்கூடிய தன்னுடைய ஜீவன் எனும் ஆத்மஸ்வரூபம் இருக்கக்கூடிய இடம். அங்க இருந்துகிட்டு பலவிதமான கிளைகளை உருவாக்கி அதுல வரக்கூடிய இன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய இருப்பிடத்தை மறந்து எங்க அதிகமான இன்பம் கிடைக்குதோ அதிலே நம்முடைய கவனத்தையும் நம்மளுடைய மனதில் வரக்கூடிய அந்த விஷயத்தையும் செயல்படுத்தியிருக்கோம். இந்த உடலுக்குள்ள அப்படிதான் நடக்குது. அதிகமான இன்பம் கிடைக்கக்கூடிய இடம் அதிகமான இன்பம் கிடைக்கதில்லை. அதிகமான சக்தியை வெளியேறுவதன் மூலமாக ஒரு உணர்வு கிடைக்க அது இன்பமா உணருது. அதனால தான் நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த விந்து அணுக்கள் வெளியேறும் போது அதீத சக்தி திரண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அந்த விந்து அணுக்கள் வெளியேறும் போது நமக்கு அது ஒரு ஆனந்தமா நினைக்கிறோம். ஆனால் ஆனந்தம் இல்லை. அதன் மூலமா நம்ம சக்தியை நாம் என்ன செஞ்சிருக்கோம், வெளியேற்றின அந்த உணர்வு தான் நம்ம ஆனந்தமாக ஒரு மாயையை நம்ம உருவாக்கிறது. அதுக்கு அடுத்தல என்ன மாயை வருது, நம்முடைய ஹார்ட் சக்கரால இருக்கக்கூடிய மூலமா உடல் ரீதியான அந்த பற்றுதல், உடல் ரீதியான அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஃபீலிங், இருதயம் மணிப்பூரக ரீதியாக உடல் சம்பந்தமான அந்த சுகத்தை அடுத்த கட்ட நிலையில் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப இதை தாண்டி தன்னுடைய இருப்பிடத்தை மறந்தாச்சு, தன்னுடைய இருப்பிடத்தை மறந்து இருக்கிறாங்க. அதனாலதான் நாம் என்ன செய்யறோம், கழுத்துக்கு மேலதான் நம்மளுடைய கவனம் இருந்து கொண்டே இருக்குமா இருந்தால் நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இருப்பிடத்தை அறிகிறோம்.
சிவன் ஜீவனாயிட்டு இருப்பரே. சிவம் எப்படி இருக்குது? ஜீவனாக. ஜீவன் எங்க இருக்குது அப்படின்னா அண்ணாக்குக்கு மேல அந்த சிதாகாசம் உள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் என்று இருக்கக்கூடிய ஒரு வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியிலே அண்ணாக்கு உள்ளே புருவமத்தி உள்ளே ஜீவன் எனும் நிலையை உணரும் போதுதான் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சதாசிவம், சிவனுடைய இடது பாகம். இடது பாகம்னா என்ன? இடது பகுதியிலிருந்து என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவம் என்பது வலது என்பது ஒளியாகவும் இடது என்பது நாதமாகவும். அப்போ நாதமும் ஒளியுமாக நிலையில் பூரணமாக விரிவடைந்து அந்த இதை உணர்வதுதான் ஞானம். அந்த ஞானத்துக்கு நாம ஒவ்வொருத்தரும் போகணும் அப்படின்னு தான். அப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த உருவாக்குதல், காத்தல், அழித்தல். அழித்தல்ல என்ன நடக்குது? உருவாக்குதல் எங்கிருந்து வருது? மூலாதாரத்திலிருந்து வருது. அப்படி உருவாக்கி வந்ததை நாம் அனுபவிச்சு இருக்கக்கூடிய அந்த மாயை இன்பத்தை காத்து வைக்கக்கூடியது தான் விஷ்ணு கிரந்தில பண்ணக்கூடியது. அப்ப ருத்ரன் என்று சொல்லக்கூடிய புருவமத்திக்கு உள்ள வரும்போதுதான் அந்த மாயை அழியுது. மாயை அழிப்பவன் அந்த அழிக்கக்கூடிய தன்மையை அவன் என்ன செய்யறான்? கர்மம் உருவாவதுக்கு காரணமான அந்த மாயை உணர்வில் இருந்து அவன் விழிப்பு நிலைக்கு கொண்டு போகக்கூடியதுதான். இதை அழிச்சாதான் அந்த விழிப்பு நிலைக்கு போக முடியும். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழல்வில் அப்படின்னு சொல்லும்போது, பிறவி என்ற அந்த தலையை போக்குவிக்கும் என்னை நினது திருத்தொண்டில் புகும்படி செய்வது நின் கருணையாகும். இது அவர் எப்படி நம்ம உங்களை அருள் பண்றாரு அப்படிங்கறது சொல்றாரு. இந்த பிறவிங்கிறதுல நான் வந்துகிட்டே இருக்கேன். அந்த பிறவியை நான் போக்குறதுக்கு என்னை நினது தொண்டில், உன்னுடைய தொண்டு செய்ய வைத்து. தொண்டுன்னா என்ன? தொண்டு என்று வரும்போது அதில் மற்ற உயிரினங்களும் ஜீவன் சொல்லும்போது எல்லாமே ஜீவன் தான். ஒவ்வொன்றையும் நேசிக்கிறோம். அது ஓரறிவு தாவரமாக இருக்கட்டும், ஆறாவது உள்ள மனிதனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜீவ இனங்கள். இந்த ஜீவ இனங்களுக்கு மட்டுமல்ல, ஜட பொருட்கள் என்று சொல்லக்கூடிய உயிரற்ற பொருட்களுக்குள்ளே உறைந்திருப்பவன் அவனே, உயிருள்ள பொருளிலும் உறைந்து இருப்பவன் அவன். ரெண்டிலும் அவனுடைய மூலக்கூறு தான். ரெண்டிலும் சிவம் எனும் அந்த பேர் ஒளியினுடைய வெளிப்பாடாக வந்திருக்கிறது தான். இத தொண்டின் மூலமாக, என்னுடைய அந்த உணர்வின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனையும் மதிக்கிறேன். ஒவ்வொரு ஜீவனுக்கு தேவையான என்னால் முடிந்த கர்மத்தை செய்கிறேன். இப்படி செய்யக்கூடியது எனக்கு உன்னுடைய அருளை நான் விளங்கிக் கொள்கிறேன். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நாணியனே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. நேரியாய் அப்படின்னா போதும் போல, அது போன்றவன். சேயாய் அப்படின்னா தூரத்தில் இருப்பவன். நாணியனே அப்படின்னா பக்கத்தில் இருப்பவனே. மாற்றம் அப்படின்னா மாறுபடுகிற, கழிய அகன்று போகக்கூடிய மறையோனே, அதாவது மறைந்து இருக்கக்கூடியவன். ஒரு பூவுல மனம் வீசக்கூடியவனா இருக்கிற, உன்னை வணங்காதவருக்கு நீங்க தொலைவில் இருக்கிற, உன்னை வணங்கக்கூடியவருக்கு மிக அருகில் இருக்கிற, இப்படி எந்த இதிலும் மாறுபட்டு இருந்தாலும் நீ எப்போதுமே மிளிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியை நீ வீசிக்கொண்டு இருப்பவனாக இருக்கிறாய். உங்களுக்குள்ள அந்த ஒளியை நீங்க வணங்கும் போது அது எப்படி உங்களுடைய அருகாமையில் இருக்குது. எனக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியது என்று ஒன்று இருக்கு என்றால், அந்த இறை எனும் பொருள் மட்டுமே உங்களுக்கு மிக நெருக்கமானவன். வேற யாருமே நெருக்கமானவங்க கிடையாது. எது நெருக்கமானது என்றால் அந்த இறை எனும் சிவம் மட்டுமே நெருக்கமானது. நம்ம சொல்லுவோம் பொதுவாக எல்லாரும், இவங்க என்னுடைய நெருங்கிய தோழி, இவங்க என்னுடைய நெருங்கிய உறவினர்கள். இந்த நெருக்கங்கிறது என்ன? வெறும் வார்த்தையில தான் சொல்றோம். ஆனால் உண்மையான நெருக்கமானவர், என் கூடாலே பயணிக்கக்கூடியவர், அவனின்றி நான் என்ற பிறப்பு எனக்கு இல்லாத நிலையில் என்னுடனே இருப்பதும்,
என் உடனே பயணிக்கக்கூடிய யார் என்றால் அந்த சிவம் எனும் அந்த ஒளிதான். அப்படிப்பட்ட அந்த ஒளியை புரிந்து கொண்டவங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறத அவங்களால தெரிந்து கொள்ள முடியும். யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர் மிக நெருக்கமாக இருப்பதை தெரிந்து கொள்வார். யார் இதை பத்தி வணங்காம அதை பத்தி கவனிக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் தூரமாக இருப்பதாக இருக்கிறார். எந்த விதமான மாற்றம் பண்ணுவதில்லை. அவரவர் மனதினுடைய அடிப்படை கொண்டே அது அருகாமையும் தூரமாக இருக்குது. இதனுடைய தன்மை எப்படி இருக்கு? ஒரு பூ பக்கத்துல போன உடனே அதனுடைய மனம் நாம நுகர்ந்துருதோம், நம்ம உணரப்படுதோம். அதே போல இறைவனோ அறிவுக்கு அறிவாய் இருந்தும் அதை அறியாதவருக்கு அவன் தூரமாக இருப்பவனாக ஆகிறான். அப்போ தெய்வீகம்ங்கிறது, தெய்வீக மனம்னு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த தெய்வீக மனம் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளி சக்தியை பெருக்கும் போது அவங்க தெய்வீக மனம் அவங்களுக்கு வருது. அந்த தெய்வீக மனமே பலவிதமாக உணரக்கூடியவங்களுக்கு அருகாமை இன்னும் நெருக்கமாகிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி உணராதவர்களுக்கு அது தூரமாயிட்டே போறார். மாறுபடக்கூடிய மனதின் மூலம் பார்க்கப்படும் போது அந்த பரந்தாமன் மறைந்திருந்து இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சமாக காட்டிக்கொள்கிறான். மாறுபட்ட மனசு இருக்கக்கூடியவங்களுக்கு அவன் எப்படி இருக்கான்? இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல அந்த சிவம் எனும் பரந்தாமன் ஒளிந்து இருக்கிறான். ஒளிந்து இருந்து என்ன செய்யறான்? நானே பிரபஞ்சமாய் அவன் காட்டிக்கொள்கிறான். யாருக்கு அது ஒளி தெரியுது அப்படின்னா, மனமற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவன் உள்ளபடி ஒளிர்கிறான். எப்போ உங்க மனதை நீங்க, மனம் எப்படி வருது? எப்போ மனதை நீங்க இல்லாமல் ஆக்குவீங்க? மனம் எங்க இருந்து வருதுன்னா, உங்களுடைய மனசுங்கிறது கழுத்து கீழே உள்ள இந்த 2 தன்மையில மூலமாக தான் மனம் இயங்குது. உலக ரீதியான தொடர்புல இருக்கக்கூடிய இந்த உடல் இயக்கம், அந்த சக்தி இயக்கம், அந்த உணர்ச்சி இயக்கத்துல ஏற்படக்கூடிய மனதை கொண்டு நீங்க அவனை உள்ளபடி பார்க்க முடியாது. அப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம்? மனதை கொண்டு பார்க்கக்கூடியது எப்படி பார்க்கிறோம்? வேறு வேறாக டுவாலிட்டியாட்டு பார்க்கிறோம். இந்த பூமி இப்படி ஒவ்வொன்றும் பருப்பொருளாக தான் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். மனமில்லாத நிலையில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் எப்படி பார்க்கறாங்க? அவனுடைய ஒளியை பார்க்கறாங்க, அந்த சிவத்தினுடைய பிரகாசத்தை பார்க்கறாங்க. அப்படி பிரகாசத்தை பார்க்கக்கூடியதுக்காகத்தான் ஒரு சாதகன் என்ன செய்ய முடியுது? மனோநாசத்தை செய்வதே ஆத்ம சாதனை. ஆத்ம சாதனைக்கான முடிந்த நிலை, முடிநிலை என்று சொல்லக்கூடிய அந்த ஃபைனல்ங்கிறது மனோநாசம். மனதை இல்லாமல் ஆக்குவது. மனம் இல்லாமல் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? எண்ணங்கள் இல்லாமல் ஆக்கணும். எண்ணம் இல்லாமல் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? உங்கள் எண்ணத்துக்கு மூலமா இருக்கக்கூடிய இந்த 12 அங்குல சுவாசத்தை இல்லாமல் ஆக்கணும். சுவாசம் இல்லாமல் ஆக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய சுவாசம் உள்கதி சிவகதி ரீதியான அந்த சுவாசமா மாற்றணும். அப்போ உள் சுவாசத்துல நீங்க பார்க்கணும். உள் சுவாசம் நடைபெறும் போதுதான் நீங்க ஒவ்வொன்றையும் கடந்து உள்ள போறீங்க. உங்களை அண்ணாக்களை செய்யக்கூடியதுக்கான பயிற்சி முறைகள்லாம் எது கொடுக்கலாம்? உங்களுடைய உள் சுவாசத்தை நீங்க போறது தான். வெளி சுவாசம் தான் வெளியே இருக்கக்கூடியதோடு தொடர்பு படுத்துது. வெளி ரீதியான தொடர்பு படுத்தக்கூடிய அனைத்துமே இந்த சுவாசத்தின் வழியாக எண்ணத்தை உருவாக்குது. எந்திரியங்களை தூண்டப்படுகிறது. எந்திரியங்களால் தூண்டப்பட்ட அனுபவங்களை கொண்டு எண்ணங்கள் உருவாகுது. எண்ணத்தை நீங்க நிவர்த்தி பண்ணுவதற்கு மீண்டும் எந்திரியங்களை பயன்படுத்துறீங்க. இப்படி எந்திரியங்கள் பயன்படுத்தியும் எண்ணங்களை பயன்படுத்தியும் எண்ணத்தினாக பதிவு செய்தும் இருக்கக்கூடியதனுடைய டோட்டாலிட்டி தான் மைண்ட் என்று சொல்லக்கூடிய மனம். இந்த மனதை கொண்டு நீங்க அவனை பார்க்க முடியாது. 3D சினிமா தியேட்டர்ல வரக்கூடிய படத்தை நீங்க என்ன அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும். சாதாரணமாக பார்த்தா என்ன தெரியும்? அதனுடைய ஒரு எஃபெக்டும் தெரியாது. இப்போ அதுக்கு ஒரு கண்ணாடி போட்டு நீங்க பார்க்க மாதிரி தான் சிவம் எனும் இந்த மூலத்தை நீங்க பார்க்கணும்னா அதுக்கு ஒரு கண்ணு ஆடி இருக்கு, அதுக்கு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வை அந்த உள்நோக்கி தொலைநோக்கி சொல்லக்கூடிய வைத்துதான், அதுக்கான கருவியை வச்சுதான் நீங்க அதை பார்க்க முடியும்.
தொலைவில் இருப்பவனும் அருகில் இருப்பவனும் ஒண்ணுதான். அதை உள்ளாடியின் மூலமாக உள் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையை கொண்டுதான் நீங்க பார்க்கணும். அதுக்காக தான் என்ன பண்றாங்க, உங்களுடைய உள்நிலையை அவங்க டெவலப் பண்ணக்கூடிய சாதனையில குருநாதர்கள் கொடுத்தாங்க. என்ன நீங்க பண்ணாலும் உங்களுக்குள்ள போகாத வரைக்கும் வெளிப்பிரயோகம் எல்லாம் வெளிப்பிரயோகம் தான். மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல 2 தன்மையும் மருத்துவம் இருக்கு. ஒன்று வெளிப்பிரயோகம், இன்னொன்னு உள்பிரயோகம் போட்டுப்பாங்க. உள்ள சாப்பிடக்கூடிய மருந்து உள்ள போய் உள்ள வேலைகள் செய்யும். வெளியில செய்யக்கூடிய விஷயம் வெளியில மட்டும்தான் அது வேலை செய்யும். அப்போ சிவம் எனும் இறை எனும் அந்த தெய்வீகத்தை உணர்றதுக்கு உங்களுக்கு உள்ளதான் போகணும். நீங்க வெளிப்பிரயோகத்துக்கு போட மாதிரி நீங்க செய்யக்கூடிய வெளியிலே செய்யக்கூடிய எந்த ஒரு சடங்கும் எந்த ஒரு விஷயமும் அது வெளிப்பிரயோகம் தான். உங்களுக்கு உள்ள ஒண்ணும் நடக்காது. ஆத்ம சாதனை தான் உள்மருந்து. உங்களுடைய உள்மருந்து என்பது ஆத்ம சாதனை. உங்களுடைய உள்மருந்து என்பது உங்களுடைய தியானம். உங்களுடைய உள்மருந்து என்பது உங்களுடைய யோகம். அதனாலதான் வெளி செய்வதற்கு 2 விஷயம் வச்சிருக்காங்க. சரியை கிரியை என்று வெளி ரீதியாக செய்யக்கூடிய 2 வச்சுட்டாங்க. யோகம் ஞானம் என்பது உள்ளே நடக்கக்கூடிய காரியம், உள்மருந்தாக செயல்படக்கூடியது. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்து அடியார் சிந்தையுள் தேன் ஊற்றி நின்று. கண்ணல் அப்படின்னா கரும்புடைய சாறு. கறந்த பால் கூட கரும்பு சாறையும் நெய்யும் கலந்து உண்ணும் போது உண்டாகும் இன்பம் போன்றது இறை எனும் அந்த பேரின்ப நிலையை, அந்த பேரின்பமோ நல்ல அடியவர்களுக்கு உள்ளத்தில் தேன் போன்று ஊறி தெவிட்டாமல் தித்திக்கிறது. பால் கூட கரும்பு சாறு விட்டு நெய்யும் கலந்து சாப்பிட்டா அந்த சுவை எப்படி இருக்குமோ அதே போல சிவம் எனும் அந்த ஒளி உணர்வை அடையக்கூடிய ஒருத்தருக்கு பேரின்பம், அந்த பேரின்பம் யாருக்கு வரும், அடியவர்களுக்கு, அதை உள்நிலை வைத்த அடியார்களுக்கு, அடி என்று சொல்லக்கூடிய அந்த சரணாகதி நிலையில் போகக்கூடியவங்களுடைய உள்ளத்தில் தேன் போன்று ஊறி, எப்போதுமே அவங்களுக்குள்ளேயும் உள்ள இருக்கக்கூடியதும் ஊறி என்ன செய்யுது, தெவிட்டாத ஒரு தித்திப்பாக இருக்கும். பாக்கி எல்லாமே அந்த இன்பம் வெளி ரீதியாக நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஒரு ஸ்டேஜ் நின்றோம். ஆனால் இந்த உணர்வு, இந்த சுவை, இந்த இன்பம் தெவிட்டாத ஒரு இன்பம். நம்ம சுவை நிறைந்த நல்ல உணவு வகையெல்லாம் இந்த உயிர்களுக்கு என்ன இருக்கு, இன்பம் தருகிறது. நல்ல சாப்பாடு சுவையான உணவெல்லாம் சாப்பிட்டா இந்த உயிர்கள் சொல்லக்கூடிய நமக்கு இன்பம் தருது. அப்படி இறை உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த யோகம், அதை பண்ணக்கூடியதுனால விளையும் இன்பமோ இவை எல்லாத்தை விட மேலானதுன்னு சொல்றார். சாதாரணமா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல கிடைக்கக்கூடிய இன்பம் அது அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இறை எனும் அந்த சிவத்தன்மையோடு நீங்கள் இணைவதே யோகம். அந்த யோகம் நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த தியானத்துல தவத்துல ஆழ்ந்து இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் இதெல்லாம் மேலானது. இந்த ஞானத்தை தான் அவங்க என்ன சொன்னாரு, பரஞானம் அல்லது பிரம்ம வித்தை, தேன் மது என்று கூறப்படுகிறது. இதைத்தான் அவங்க தேன் மது, இது ஒரு போதை என்று சொல்லக்கூடிய, அந்த மது என்று சொல்லக்கூடிய தேன் போல் அந்த மது என்று சொல்றோம்னா அந்த வித்தை பண்ணக்கூடியவங்களை மது வித்யான்னு இதுக்கு பேரு. அந்த பரஞானத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பவுமே அந்த ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய தன்மையை தான் மது வித்யா என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.